இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல நீ காளையை அடக்கிட்டனா என் பேத்தி மீனாட்சியை உனக்கு கட்டி வைக்கிறேன். எல்லையம்மன் கோயில்ல கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணதாங்க ஒத்துக்குவேன். இந்த கல்யாணத்துக்கு என்னால ஒத்துக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? கழுத்துல கைத்த மாட்டிக்கிட்டு காலையில ஸ்டூல வதச்சிட்டு கண்ணை மூடிடுவேன். என்னங்க நீங்க பொங்க பண்டிகை அதுவுமா என்ன வார்த்தை பேசுறீங்க? நடு வீட்டுல நீங்க தூக்கில தொங்கினீங்கன்னா நாளை பின்ன இந்த வீட்டை வாங்க யாரும் வரமாட்டாங்களே. மீராக்கா, இத நீங்க தான் கேட்கணும், இல்லன்னா நான் தூக்கில தொங்கிடுவேன். இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல இறங்கி மாடு பிடிக்க போறது உங்க தாத்தா ஏற்பாடு பண்ண ஆள் இல்ல, நான் ஏற்பாடு பண்ற ஆளு. அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாயி குழந்தை குட்டி எல்லாரும் இருக்காங்க. தலைவர் வந்துட்டாரு. வாங்கப்பா வாங்க. யோ ஐயா, கொடை எனக்கு பிடிக்கிறியா உனக்கு பிடிக்கிறியா? எல்லாரும் வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்லைங்க ஐயா, உங்களுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் காத்திருப்போம். அது ஒன்றும் இல்லையா, கிளம்புற நேரத்தில் நம்ம வீட்டு கழிவு இருக்குல்ல, போகிற வழியில் கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டு போன்ட்டா, அதான் லேட் ஆகிடுச்சு. என்ன விஷயம்? ஐயா, ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பேசி முடிச்சிடலாம் ஐயா. டேய், 4-5 வருஷமா நம்ம வெற்றிவேல்புரம் கிராமத்தில் நடக்கிற ஜல்லிக்கட்டில் அண்டாசூலூர் பசங்க தான் ஜெயிச்சுட்டு இருக்கானுவ. நம்ம ஊர் பசங்களாம் முட்டி செத்து போய் வீட்டில் கிடக்கானுவ. அட காளை அடக்க வேணாப்பா, கைத்தட்டவாச்சு வரணும்ல. ஐயா, ஆம்பளைங்களாத ஊரில் எதுக்குடா ஜல்லிக்கட்டு நடத்துறீங்கன்னு 18 பட்டிக்காரங்களும் காதுபட பேசுகிறாங்க ஐயா. டேய், அதுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு முடிவு கட்டிடுவோம்டா. எப்படிங்க ஐயா, எல்லாரும் பொங்கலுக்கு முன்னாடி ஊரை விட்டு ஓடி போயிடலான்றீங்களா? ஏய், இங்கே வாரு, நம்ம ஊரில் இருக்க இளவட்ட பயலா பார்த்து அவனுக்கு நல்லா முட்டை கறியெல்லாம் கொடுத்து மஸ்தி ஏற்றி மஞ்சள் விரட்டில் மாடு பிடிக்க வச்சிருவான். ஐயா, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம வெள்ளசாமி மகன் வேலு 20 வயசுக்காரன், அவனை கேட்கலாங்களா? ஏய், அவன் மாமரத்தில் ஏறி மாங்காய் பறிக்க திராணி இல்லாதவன், அவன் எப்படா போய் மஞ்சள் விரட்டில் காளை பிடிப்பான்? ஐயா, கோவிந்தன் தம்பி குருசாமி பரவாயில்லைங்களா ஐயா? ஏய், அவன் கூரை ஏறி கோழி பிடிக்கிறேன்னு சொல்லி குப்புற விழுந்து மூக்கை உடச்சிக்கிட்டான், அவனால் எப்படா இதெல்லாம் முடியும்? ஐயா, நீங்கள் எப்பயாவது மாடு பிடிச்சிருக்கீங்களா ஐயா? எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோத்து விடலான்னு பார்க்குறீங்களாடா? ஏய், சின்ன வயசுல பிடிச்சிருக்கேன்டா. அப்ப எனக்கு சின்ன வயசு, மாட்டுக்கும் சின்ன வயசு. அது கண்ணுக்குட்டி இறந்தப்போ பிடிச்சிருக்கான்ல. தலைவரை, மாடு பிடிக்க நம்ம ஊரில் சரியா யாரும் இல்லாதனால காசை வாரி அரைச்சிட்டு நம்ம எதுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தணும்? இது பாருங்க, இந்த வருஷம் நம்ம ஊர்ல இருந்து யார் வந்து மாடு பிடிச்சாலும் அவங்களுக்கு என் வயல இருந்து 2 மூட்டை நெல்லு தரேன்னு ஊரு முழுக்க சொல்லுங்கடா. சரியா, நான் பிடிக்கிறையா? யாரா அது? நான் தாங்க. நீ நம்ம ஊருக்காரனா? பஞ்சமழைக்கு வந்தங்க, 6 மாசம் இங்கே தான் இருக்குங்க. என் பேர் வீரமுத்துங்க. ஓஹோ, தலைவரே, ஒரு நாள் இருந்தாலே நம்ம ஊருக்காரனா? வாட்ட சாட்டமா வேற இருக்கான், வந்தவனே வளைச்சு போடுங்க. ஏன்பா, இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டெல்லாம் கலந்துட்டு இருக்கியா? அலங்கநல்லூரில் போய் வீரமுத்துன்ற என் பேர் சொல்லி பாருங்க, தூங்கிட்டு இருக்க காலை கூட துள்ளி எழுந்து ஓடுங்க. வருஷம் மெடல் வாங்கினவங்க. அப்பா, நாம கும்பிட்ற தெய்வம் தான்ப்பா இவனை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்குது. இங்கே பாருப்பா, வெற்றிவேல்புரம் சார்பா நீ ஜல்லிக்கட்டில் இறங்கி ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு 5 பவுன்ல சங்கிலி, கைக்கு மோதிரம், கடாமருக்கு சாராயெல்லாம் வாங்கி தரேன். சங்கிலிக்கும் சாராயத்துக்கும் ஆசைப்பட்டு உசுரெல்லாம் பண்ண வைக்க முடியாதுங்க. வேற என்ன எதிர்பார்க்குற? தலைவர் பதவியா? எடுத்துக்க, யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நான் கேட்கறத கொடுத்தா ஜெயிச்சு காட்டுறேன். சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த மேலே தெரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அதை எனக்கு கட்டி கொடுக்கணும். ஏய், அந்த மேலே தெரு வீடு யாருது? தலைவரை, அது நம்ம வீடு தலைவரை. ஏய், அது என் பேத்தி மீனாட்சிடா. அதைத்தான் கட்டி கொடுக்கணும்னு கேட்குறேன். அதை எப்போ பார்த்த நீ? குளத்துல தண்ணி எடுக்கும்போது பார்த்தேங்க. அம்மன் சிலை மாதிரி இருந்தாங்க. பார்வையிலே முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழறது, இல்லை வாழா வெட்டனா இருக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டேங்க. டேய் வீரமுத்து, வேற எது வேணாலும் கேள்டா தரேன், அவ மட்டும் வேணாண்டா. ஏன், ஏற்கனவே பரிசம் போட்டு பாக்குவத்தெல்லாம் மாத்திட்டீங்களா? இல்லப்பா, அவ கல்யாணத்தை பத்தி நானும் கேள்வி இன்னும் முடிவே பண்ணலையே. முடிவு பண்ணிட்டேங்க. நம்ம மீனாட்சிக்கும் கல்யாண வயசு தானையா? நீங்க என்ன வெறும் பயிலுக்கா கட்டி வைக்கிறீங்க? ஒரு வீரனை தானே கட்டி வைக்கிறீங்க. டேய், நம்ம வீட்டு கிழவியை கேட்காம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாதுடா. தலைவரே, இதெல்லாம் ஊரு பிரச்சனை. மஞ்சத்தாலையா மான மரியாதையா? இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, நிறுத்துங்கடா. சரி, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல நீ காளையை அடக்கிட்டனா என் பேத்தி மீனாட்சியை உனக்கு கட்டி வைக்கிறேன். எல்லையம்மன் கோயில்ல கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணதாங்க ஒத்துக்குவேன்.
என்னையா யோசிக்கிறீங்க? கற்பூரம் தானே, போற வீடு வாங்கிக்கலாம்யா. கூட இருந்துகிட்டே குறை சாய்க்கிற நீ. இத மாதிரி காத்து வாங்கிட்டு காலார சிட்டில நடக்க முடியுமா? எங்க முடியும்? ஒரு பக்கம் பஸ், ஒரு பக்கம் லாரி, நடுவுல ஆட்டோன்னு நம்மள அப்படியே அணகட்டிடுவாங்களே. ஒரு வீடு வாங்கிக்கிட்டு இங்கேயே தங்கிடலாமான்னு தோணுது. ஐ, வீடெல்லாம் என்னத்துக்கு? பேசாம ஒரு மாடு வாங்கி காடு கடன் மேய்ச்சிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதுதான். இந்த ஜனங்கள் எல்லாரையும் பாத்தியா, எந்த வித வசதியும் இல்லாம இருக்காங்க. இவங்க எல்லாம் என்னைக்கு செல்போனு இன்டர்நெட்னு பார்க்க போறாங்க? கருப்பாயி பாவம். இமெயில் வந்துக்குதுமா அமெரிக்கால இருந்து. பாத்தீங்களா? பட்டணத்துல இருக்கிறவங்க தான் இன்னும் ஒண்ணும் தெரியாம இருக்காங்க. கிராமத்துல இருக்கிறவங்க எங்கேயோ போயிட்டாங்க. வாங்க. யாராவது தண்ணி தண்ணி கொடுங்க. ஆ? மீரா, இங்க பாரு. யாராவது அப்பா, தண்ணி கொடுங்க. ஒரு ஆள் தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கான். பையில இருக்கிற பாட்டில் எடுத்து கொடுங்க. ஈரப்பா கொடுங்க. தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுக்காதீங்க. யோ, தாகத்தால அவன் செத்துருவான் போல இருக்கு. நீ குடுக்கலைன்னாலும் பரவாயில்ல, குடுக்க வந்த என்னையே தடுக்கிற. அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவன் கூட யாரும் தண்ணி கிண்ணி பழக்கம் வச்சுக்கூடாதுன்னு தலைவரோட உத்தரவு. ஏங்க, ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு போட்டுக்கீங்களே, அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டாரு அவரு? கரண்டியை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாருங்க. யோ, அது ஒரு பெரிய குத்துமா? என்னையா கரண்டி 10 ரூபா இருக்குமா 20 ரூபா இருக்குமா? அத கிணத்துல போட்டது தப்பா? கரண்டிங்கிறது அவருடைய சம்சாரம். அவங்கள தூக்கி கிணத்துல போட்டாரு. அதனால தண்ணிலாம் யாரும் கொடுக்கூடாது. ஏண்டா, தண்ணியை குடிச்ச தூக்கி போட்டு மீச்சு போடுவோம் மீச்சு. மீரா, கிராமத்துல கரண்டின்னு பொம்பளைங்க பேர் வச்சுப்பாங்க. ஏன், நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது உங்களுக்கு கூட தான் கரடின்னு பேர் வச்சாங்க. போவீங்களா? நம்மளுக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? இனிமே வழியில என்ன நடந்தாலும் கண்டு கூடாது. வாங்க. அம்மா, ஊருக்கு புதுசாம்மா. ஆமாப்பா. பொட்டி கொடுங்கம்மா, வீடு வரைக்கும் தூக்கிட்டு வரேன். இல்லப்பா, வேணாம், நாங்களே எடுத்துக்கிறோம். ஆமா, நீ இந்த ஊரா? ஆமாம்மா, ஏதோ கிடைக்கிற காசு வச்சு வயிற்ற கழுவிட்டு இந்த ஊரை சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. ஆஹா. ஏதாவது வேலை தான் சொல்லுங்கம்மா. இருந்தா சொல்லி அனுப்புறேன். எந்த வேலை தான் சொல்லுங்கம்மா, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். சரிப்பா, சொல்றேன். வரேம்மா, வரேங்க. போயிட்டு வாப்பா. கிராமத்துல இருக்கிறவங்க பூரா வெகுளியா இருக்காங்கல்லப்பா. ஆமாம்மா. ஆனா சிட்டில இருக்கிறதுக்கு பூரா வேணாம். மீரா, வாடிம்மா. தெக்க போனவ தசை மறந்தா, வடக்க போனவ வாசனை மறந்தாங்கிற மாதிரி இப்பதான் இந்த பாட்டி வீடு நினைப்பு உனக்கு வந்துச்சா? அது யாரு பக்கத்துல பந்தல தொங்குற வாழக்கா மாதிரி? வண்டிக்காரனா? ஐயா, எங்க அப்பா ஐயா சாமி. ஐயா சாமி இருக்கானா? நீயே இருக்கும்போது நான் இருக்க மாட்டேனா? பாட்டி, நாங்க பொங்கல் கொண்டாடுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நான் தான் வருஷம் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இந்த வருஷமாவது வரணும்னு தோணுச்சே. ஆமா, தாத்தா எங்க? அட, நாய்க்கு வேலை இல்ல, நிக்க நேரம் இல்லன்னு அது எங்கேயாவது வெளியில சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, உனக்கு ஒரு பேத்தி இருக்குமே, அதுக்கு இப்போ ஒரு 7-8 வயசு இருக்குமா? அட, அவ தங்கத்தை உருக்கி ஊத்தின மாதிரி தக தகன்னு மின்றா. வயசு 21. மீனாட்சிக்கு 21 வயசாயிடுச்சா? எங்க அவ? கண்ணாட்டி. மீனாட்சி. மீனாட்சியை நான் அப்படிதான் கூப்பிடுவேன். கண்ணாட்டி. பட்டணத்துல இருந்து மீரா வந்திருக்காடா, வாடா. மீனாட்சி, நல்லா இருக்கியா? அப்படியே பெரிய பொம்பளை மாதிரி ஆயிட்டியே. ஆமா, பள்ளிக்கூடம் போகல இன்னைக்கு நீ? அட, அவ பள்ளிக்கூட படிப்பெல்லாம் முடிச்சிட்டு அதே பள்ளிக்கூடத்துல வாத்திச்சியா இருக்கா. பாட்டி, உங்களுக்கு எல்லாம் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு, இது தாத்தாக்கு, இத பாரு, இது மீனாட்சிக்கு. இந்தா. ஆட்ட முடிய போறவளுக்கு ஏண்டிமா ஆரணி பட்டு இருந்தாலும் கொஞ்சம் கலரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கலாம்ல. கிழவிக்கு என்ன ஆசை இருக்கு பாத்தியா? இன்னும் ஏகப்பட்ட பொங்கல் பார்த்துட்டு தான் போவ நீ. மீராக்கா, கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம். எனக்கு முக்கியமா பஞ்சாயத்து பார்க்கணும். அந்த கிழிஞ்ச பாயும் பித்தளை சொம்பும். அதெல்லாம் சினிமால தான், இங்க கிடையாது. நீதான் பாப்பா. அடடா மீரா, வாமா. நல்லா இருக்கியா? ஐயா சாமி, நல்லா இருக்கீங்களா? யோ, அவுத்து விட்ட மாடு மாதிரி எங்கேயா போய் சுத்திட்டு வர? இது என்ன வாயா வாய்க்காலா? வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராதா? ஏ கிழவி, நம்ம மீனாட்சிக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். தாத்தா,
நான் மேல படிக்கணும்னு சொன்னனே, அது விஷயமா ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரீங்களா? அது இல்லம்மா, உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வந்திருக்கேன். மீனாட்சிக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை எந்த ஊரு? அதான் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, மதிக்கட்டு நிக்கிற. என்ன வடக்கு வாசல் வஜ்ரவேலு மகனா இல்ல நாட்டாம நல்ல கண்ணு மகனா சொல்ல? வீரமுத்துன்னு ஒரு பையன், கல்யாணம் உடனே கிடையாது. அவன் ஜல்லிக்கட்டுல மாட்டை அடக்குறானா, நம்ம மீனாட்சி அவனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏயா வீங்க வெங்கல பண்ண மாதிரி இருக்கியே, உனக்கு விவரம் கெட்டு போச்சா? மாட்டை பிடிக்கிறவனுக்கு பேத்திய கட்டி கொடுக்குறேங்கிறியே, யாரை கேட்டுக்க நீ அப்படி சொன்ன? சங்கிலி மோதிரம் தான் போடுறேன்ன. நம்ம மீனாட்சியை கட்டி கொடுத்தா தான் மாட்டை பிடிக்கிறான்னா, ஊர் மரியாதையை காப்பாத்துறதுக்காக அதை ஒத்துக்கிட்டேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? பேத்தியை வச்சு பந்தயம் கட்டுறதாவது? தாத்தா, என்னால ஒத்துக்க முடியாது. நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். யாருமே இந்த ஊர்ல மாட்டை பிடிக்கிறதுக்கு இல்லைனாலும் சரி, இந்த ஊருக்கு கெட்ட பேர் வந்தாலும் சரி, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இத பாருமா மீனாட்சி, நான் இந்த ஊர் தலைவன். என் வார்த்தைக்கு நீயும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். என்னங்க நீங்க? அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? அவளை கேட்காம நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அந்த வீரமுத்துன்றவன் யாரு, எந்த ஊரு, நல்லவனா கெட்டவனா? மாட்டை அடக்கி இந்த மண்ணோட மரியாதையை காப்பாத்தணும்னு வந்திருக்கான். எல்லையம்மன் கோயில் வாசல்ல கற்பூரத்தை ஏத்தி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அட பாவி மனுஷா, வீணா போனா வீதியில கொட்டலாம், பாழா போனா பள்ளத்துல கொட்டலாம். புதுசா பூத்த பூ மாதிரி பூத்து குலுங்குற இந்த பேத்திய போய் யாரோ ஊர் பேர் தெரியாதவனுக்கு கட்டி கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கியே, நீ விளங்குவியா? தாத்தா, இந்த கல்யாணத்துக்கு என்னால ஒத்துக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? கழுத்துல கைத்த மாட்டிக்கிட்டு காலையில ஸ்டூல உதச்சிட்டு கண்ணை மூடிடுவேன். என்னங்க நீங்க? பொங்க பண்டிகை அதுவுமா என்ன வார்த்தை பேசுறீங்க? நடு வீட்டுல நீங்க தூக்கில தொங்கினீங்கன்னா நாளை பின்ன இந்த வீட்டை வாங்க யாரும் வரமாட்டாங்களே. மீராக்கா, இத நீங்க தான் கேட்கணும், இல்லன்னா நான் தூக்குல தொங்கிடுவேன். என்ன ஆளுக்கால் தூக்குல தொங்குறத வேடிக்கை பார்க்கவா நானும் மீராவும் ஊர்ல இருந்து வந்தோம்? இது என்ன பொங்கல் பண்டிகையா தொங்கல் பண்டிகையா? அப்பா, அந்த மீனாட்சி பாவம் ராத்திரி பூரா ஓன்னு அழுதுகிட்டே இருந்தா. காளையை அடக்கிறவனுக்கு தான் அந்த பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு அந்த கிழவன் வாக்கு கொடுத்ததே தப்புமா. வாக்கு கொடுத்துட்டு கிழவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இவதான் பாவம் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கிறா. வாயாடி கிழவி, அது என்ன பண்ண போகுது? அது என்ன பண்ணும் பாவம்? அது ஏதோ பழமொழிய சொல்லிட்டு முத்தத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்குது. மீரா, நேத்துக்கு கவர்மெண்ட்ல ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. அதனால இந்த வருஷம் காலை பிடிக்கிற போட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டா. அப்பா, ஊருக்குள்ள சாராயம் விற்க கூடாதுன்னு போராட்டம் நடத்தின போதே கூட்ட ரோட்ல பானையை வச்சு சாராயத்தை காய்ச்சி குடிச்சிருக்கிறான் இந்த கிழவன். அது யாருக்கு அடங்குற மாதிரி தெரியல. மீரா, நான் டெக்னிக்கலா வரேன். மீனாட்சிக்கு வயசு 21 இல்ல 17 தான் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டா காளையை அடக்கிறவன் திரும்பி போயிடுவான்ல. ஏப்பா, எதுக்கு இந்த முதுக சுத்தி மூக்க சொறிகிற வேலை? இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறக்குள்ள மீனாட்சிக்கு சீமந்தமே வந்துடும். ஏதோ பொங்கல் கொண்டாடலாம், கரும்பு கடிக்கலாம், காடு கணிலாம் சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு போகலாம்னு பார்த்தா இங்க ஒரு பிரச்சனையா? ஏப்பா, இப்படி யோசிச்சா என்ன? எப்படி? காளை அடக்கிறவனுக்கு தான் பேத்தி மீனாட்சியை கட்டி கொடுப்பேன்னு கிழவன் சொன்னான்ல. ஆமா, மீனாட்சி கிழவனோட பேத்தியே இல்ல. நீ என்ன புது கதை சொல்ற? ஆமாப்பா, ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல அனாதி அழுதுட்டு நின்ன குழந்தைய எடுத்து இந்த கிழவன் வளர்த்துருக்கான். அதனால இந்த மீனாட்சி கிட்ட அதிகாரம் பண்ற உரிமை இந்த கிழவனுக்கு இல்ல. எப்படி? இந்த கதையை மீனாட்சியே நம்ப மாட்டா, மாட்டை பிடிக்கிறவன் நம்புவானா? ஐயோ, என்ன பண்றது? ஏப்பா, காளை இருந்தா தானே பந்தயம்ன்ற ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கும். ஆமா, அந்த காளை எதுன்னு பார்த்து யாருக்கும் தெரியாம அதை அடிச்சு ஊற விட்ட விரட்டினா? பால் கறக்கிற மாட்டுக்கிட்ட போறதே ரிஸ்க், ஜல்லிக்கட்டு காலகிட்ட போறதாவது அது கொம்ப சீவி வச்சிருப்பாங்க, குத்தி குடலை வெளியில எடுத்துரும். ஐயோ, அந்த மீனாட்சி வேற அக்கா நான் உங்களை தான் மலை மாதிரி நம்பி இருக்கேன்னு என் தலை மேல ஒரு பாரத்தை போட்டா. இப்ப நான் ஏதோ ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். சுசு, மீனாட்சி ஸ்கூல்ல இருந்து வர்றா, முன்னாடி எதுவும் பேச வேண்டாம். என்னம்மா, அதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? இல்ல, எனக்கு பிடிக்கல, அத பாதியிலேயே வந்துட்டேன். பக்கத்து ஊருக்காரங்கள கிண்டல் பண்றாங்க. என்னன்னு? மாட்டை பிடிக்கிறவனை கட்டிக்க போறியாமே, நாங்க 7-8 பேர் மாட்டை பிடிச்சா எங்க எல்லாரையும் கட்டிப்பியான்னு கேக்குறாங்க. தாத்தா சொன்ன பையனை கட்டிக்கிறது வரைக்கும் நீ ஸ்கூல் பக்கமே போகாத. வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறீங்களா? அவ ஏற்கனவே கல்யாணம் வேண்டான்ற இதுல தாத்தா சொன்னாங்க ஆத்தா சொன்னாங்க. அக்கா, எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்கு. ஆட என்னம்மா நீ, பிரச்சனைகளை சந்திக்கணும், ஓடக்கூடாது, புரிஞ்சுதா? அதை விட சவால் விட்ட தாத்தாவை எப்படி ஓட வைக்கலான்னு பாப்போம். தாத்தா பிடிவாதக்காரு, அவருக்கு வீட்டுல இருக்கிறவங்களை விட ஊர் மரியாதை தான் பெருசு.
எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இப்படி எல்லாம் விட்டுருப்பாங்களா? கவலையே படாத, நான் எதுக்கு இருக்கேன். ஜல்லிக்கட்டுல உங்க தாத்தா ஏற்பாடு பண்ண பையன் ஜெயிக்காதபடிக்கு நான் பாத்துக்கிறேன். அது எப்படி முடியும்? இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுல இறங்கி மாடு பிடிக்க போறது உங்க தாத்தா ஏற்பாடு பண்ண ஆள் இல்ல, நான் ஏற்பாடு பண்ற ஆளு. அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாயி குழந்தை குட்டி எல்லாரும் இருக்காங்க. கரெக்ட். அத மாதிரி ஒரு ஆள் மாட்டை பிடிச்சா தான் தனக்கு கல்யாணம் வேண்டாம், காசு பணம் கொடுத்தா போதும்னு ஓடிடுவோம். ஆமாப்பா. அக்கா, நீங்க ஏற்பாடு பண்ண போற ஆளு யாரு? எங்க அப்பா தான். ஆமாப்பா, நீங்க வாழ்ந்து முடிச்சவரு. இவ இனிமேல் தான் வாழ்க்கைய ஆரம்பிக்க போறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுளே, ஒரு திட்டம் போட்டு தான் இவன் என்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கா. என்னடா வீரமுத்து, மாட்டை பிடிக்க சொன்னா தூணை பிடிச்சு நிக்கிற? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. அதெல்லாம் சரி. மட்டன் சிக்கன் முட்டை எல்லாம் வேலை வேலைக்கு சரியா வருதா? எல்லாம் சரியா வருதுங்க ஐயா. நல்லா உடம்ப தயார் பண்ணிக்க. இங்க வாரு, என் மானம் மரியாதை இந்த மண்ணோட பெருமை எல்லாம் உன் கையில தான் இருக்கு. பொறுப்பை ஏத்துக்கிட்டா செருப்பா உழைப்பையா. மீனாட்சியை கட்டி கொடுத்துருக்கீங்களா? அட கூறு கட்ட பையில, ஏற்கனவே அவளை தயார் பண்ணி வச்சிருக்கேன்டா. 18 பட்டியில உங்க கௌரவத்தை காப்பாத்த பந்தயத்துல இறங்குறேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் பால் மாறீங்கன்னா நானே கட்டுக்கடங்காத காளையா மாறிடுவேன். டேய் கிறுக்கு பையில, என்ன நம்புடா. இப்பவே வேணும்னாலும் பத்திரம் எழுதி தரேன். அதெல்லாம் பரவாயில்லையா? சரி, நான் வரட்டுமா? ஏப்பா, அந்த கிழமை ஏற்பாடு பண்ணிருக்கிற பையன் பேர் என்ன? வீரமுத்து. அந்த வீரமுத்துவுக்கு சவாலா நாம ஒரு ஆளை உள்ள கொண்டே சேர்த்துறோம். அப்பா மாட்டிட்டான்பா. இவன் யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொன்னான்ல, அவன் தான் இவன். நாம என்ன பண்றோம், இந்த பையனை மாட்டை பிடிக்க ஏவி விட்டுட்டு நேர வீரமுத்து கிட்ட போய், வீரமுத்து வீரமுத்து தாத்தா உன்னை ஏமாத்துறதுக்காக இன்னொரு பையனை ஏற்பாடு பண்ணிருக்கிறாருன்னு சொன்னோம்னா, அந்த வீரமுத்து நேர போய் கிளவன பின்னிடுவான். அப்ப இவன் நம்ம கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். மீனாட்சி பழையபடிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவா. இந்தப்பா தம்பி, இந்த ஊர்ல வீரமுத்துன்னு ஒருத்தன் இருக்கானாமே, அவனை தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? மீனாட்சி தாத்தா மாட்டை பிடிக்க அவனைத்தான் ஏற்பாடு பண்ணிருக்காராமே. அதுக்கு என்ன? அவன் மாட்டை பிடிக்க கூடாது. ஏன்னா தாத்தா பேத்தி மீனாட்சிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்ன சொல்றீங்க? அதை சொல்லிதானே வீரமுத்துட்ட சம்மதம் வாங்கியிருக்காங்க. அது பூரா பொய். நீ காலை பிடிப்பியா? நான் உனக்கு 5000 ரூபாய் பணம் தர்றேன். அவன் மாட்டை பிடிக்க கூடாது, அவனுக்கு பதிலா நீ தான் மாட்டை பிடிக்கணும். தலைவர் இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்காரா? என்னப்பா யோசிக்கிற? அது இல்லைங்க, இந்த வீரமுத்து ஒரு முரடை, அவங்க கூட மல்லு கட்ட முடியாது. வேற ஏதாவது யோசனை தான் சொல்லுங்களேன். மீரா, ஒரு நல்ல ஐடியா. இவன் மாட்டையே பிடிக்க வேண்டாம், மீனாட்சியை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடட்டும். ஊர் ஜனங்க அதை பார்க்கட்டும். அப்படியே அவன் ஓடிட்டானா? ஊர் எல்லையில அவனை மடக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு மீனாட்சியை நம்ம சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். தாத்தாவும் வீரமுத்தும் சேர்ந்துல துரத்துவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? நீ ஊரை விட்டே ஓடிடு. இது நல்லா இருக்குங்க. மீனாட்சி அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அப்படியே ஓடி போயிடுறேங்க. வெரி குட்பா. எங்க எப்போ எப்படின்னு நான் சொல்றேன், நீ அது மாதிரி பண்ணிடு. நாங்க எப்படி நம்புறது? என் மேல நம்பிக்கை எல்லாம் ஒரு 60 கொடுங்க, கையை கீழே ரத்தத்துல போட்டு வச்சுக்கிறேன். வேணாம்ப்பா, எனக்கு பணம் தேவைங்க. அதுக்காக நீங்க சொல்ற வேலையை நான் செய்கிறேன். ஆமா, ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த வேலைக்கு என்ன எங்க தேர்ந்தெடுத்தீங்க? அது உன் முகத்துல ஒரு குழந்தைத்தனம் தெரியுது. அது மட்டும் இல்லப்பா, பாக்குறதுக்கு நல்ல ஓங்குதாங்க இருக்கிற, உள்ள ஒண்ணு இல்லன்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, உன் வீடு எங்க? வீடு வாசல் ஒண்ணும் கிடையாதுங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம், தின்ன கண்டா தூக்கம். அதாங்க. அப்படியா? என்ன இந்தப்பா, இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு, இத வச்சுக்க. இது அட்வான்ஸ். அப்புறம் உன் பேர் என்னப்பா? நாம கட்டிங்க. இந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு எப்படித்தான் இப்படி பேரெல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. நல்ல பேர் வர்றப்பா, நல்ல பையனா இருக்கா இல்லப்பா? மாட்டை பிடிக்க வேணாம், மண்ணை கவ வேணாம், மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கவன்னு என் குலதெய்வமே சொன்ன மாதிரி இருக்கு. பாவம் மீனாட்சியோட நான் ஓடி போயிட்டா ஊர் தலைவருக்கு உரிய அடிதான். கண்டிப்பா ஊர் எல்லையில எனக்காக வெயிட் பண்ணி. என்னம்மா, உனக்காக தான் நான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பாதியிலேயே விட்டுருவேனா என்ன? அதுவே இல்லாம ஊர் பேர் தெரியாத வீரமுத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடும். நீ சீக்கிரம் கிளம்பு.
பாட்டியை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமா அது சரி, அவன் ஒன்ன மட்டும் இழுத்துட்டு போறதுக்கு தான் ஒத்துக்கிட்டு இருக்கான். 2 பேருனா ஒத்துக்கவே மாட்டான். அதுவும் இல்லாம பாட்டி பாதி வழியிலே டிக்கெட் வாங்கிடுச்சுன்னா பாடி வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? நீ கிளம்புமா. இரு ஓஹோ அந்த பையன் வரானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நானும் அப்பாவும் பண்ணிக்கிட்ட ஏற்பாடு. நீ கிளம்பு 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 கிளம்பு. பத்திரமா போயிட்டு வா. தலைவரே 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 எங்க போயிட்டாரு? என்னையா விஷயம்? ஏன் எங்க அவன் பேச்சு காணோம்? பள்ளிக்கூடம் போயிருக்கா. எங்களை ஏமாத்திரியா? அவன் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான் தெரியுமில்ல? நான் இதை நம்ப மாட்டேன். ஓ, எங்க சொந்த செலவுல வீரமுத்து கறி மீன் வாங்கி கொடுத்துட்டு இப்ப அவங்க கூட உன் பேத்தியை ஓட விட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ ஒரு மனுஷனா? எது மீனாட்சியை கூட்டிட்டு ஓடணும் தான் வீரமுத்துவா? படுவாவி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஆமாம்மா, ஊர் மரியாதை காப்பாத்த துப்பில்லாத நீ ஒரு மனுஷனா? நீ இனிமே தலைவனா இருக்க கூடாது. நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஏண்டா பந்தயத்துல ஜெயிக்காமல என் பேத்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? யாரா இருந்தா என்னங்க, நீங்க ஏற்பாடு பண்ண வீரமுத்தும் நான் அனுப்பி வச்ச வீரமுத்தும் ஒண்ணுதானே? என்ன சந்தோஷமா? பாட்டி, உங்க வீட்டுக்கு தைப்பொங்கலுக்காக வந்தோம், அது இப்ப தலைப்பொங்கலா மாறிடுச்சு. பாத்தீங்களா, 1000 பண்டிகை பட்டணத்துல கொண்டாடினாலும் இந்த பொங்கல் பண்டிகை மட்டும் கிராமத்துல மக்களோட மக்களா கலந்து கொண்டாடணும்னா அந்த சுகமே தனிங்க. ஏன்னா நமக்கு சோறு போடுற இந்த மண்ணுக்கும் நமக்காக உழைக்கிற இந்த உழவர்களுக்கும் நன்றி சொல்ற பண்டிகை இது. அதனால இனிமே நாம ஒவ்வொருத்தரும் வருஷம் பொங்கல் பண்டிகையை கிராமத்துல தான் கொண்டாடணும் அப்படின்ற உறுதியை எடுத்துக்குவோம். என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira